பொதுக்காலம் 19ஆம் வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் இயேசுவின் அன்பு நிறை சொந்தங்களே, ஆண்டவரின் வாக்கு எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு இவ்வாறு அருளப்பட்டது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் என்றும், மத்தேயு நற்செய்தியில் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற இறைவார்த்தை பற்றியும் சிந்திக்க தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசுவில் அன்பு நிறை சகோதரமே, இன்னார் இன்னார் மட்டுமே கடவுளை அணுகி செல்ல முடியும் என நம் சமுதாயம் எல்லை கோடுகளை வரைகின்ற நேரங்கள் உண்டு. கடவுள் முன்னிலையில் அனைவரும் சமமே என்பதுதான் கடவுளின் மகனாகிய இயேசு நமக்கு வழங்குகின்ற போதனை. அன்றைய சமுதாயத்தில் சிறு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கவில்லை. குழந்தைகள் வாழ முடியாமல் பல்வேறு நிர்பந்தங்களுக்கு உள்ளாவதை காண்கிறோம். கருத்தடை, கருக்கொலை என்று உலகில் பிறப்பதற்கே அனுமதி இல்லை. சத்துணவின்றி, அடிப்படை கல்வியின்றி உருவாகும் வாய்ப்பும் மறுக்கப்படுகின்றது. குழந்தை தொழில், பாலியல் கொடுமைகளால் நசுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விண்ணரசின் வாயிலேயே அடைத்து விடுகிறார்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் இந்த உலகை பொறுத்த மட்டில் சலிப்படையவில்லை என்னும் செய்தியை கொண்டு வருகின்றன என்கிறார் தாகூர். இன்றைய காலகட்டத்தில் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பழமொழி நமக்கு நன்றாக தெரியும். இப்போது விளைந்து கொண்டிருக்கின்ற பயிர்களை, அதாவது சிறுவர்களை பார்க்கின்ற போது துயரமாக இருக்கின்றது. பயிர்களிலே நச்சு மருந்து கலந்திருக்கிறது. சிறு வயதிலே அவர்களுடைய சிந்தனை, சொல், செயல் இவைகளிலே நஞ்சு இருக்கிறது. சிறியவர்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சின்னம் சிட்டுக்களின் வருங்காலம் வறுமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சின்னம் சிட்டுக்களின் வாழ்வில் வறுமையை போக்கி எப்படி வளமையை, சிறப்பை சேர்க்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நலம் தரும் நல்வாக்காக வருகிறது. அவர்களை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வளர்க்க வேண்டியது நம் பொறுப்பு. மனிதர்கள் ஒவ்வொருவரும் மதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதுதான் இதன் மையப்பொருள். நிச்சயமாக குழந்தைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தவர்கள் குழந்தைகளின் தாய் தந்தையர்களாகத்தான் இருக்க வேண்டும். இயேசு அவர்களை அன்போடு வரவேற்கிறார். அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார். அவர்களுக்கு ஆசி வழங்குகின்றார். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள். நம் அனைவருக்கும் அவர்தான் தந்தை. என் அன்பிற்குரிய சகோதரமே, அனைவரையும் கைகளை விரித்து வரவேற்கின்ற சமுதாயம் உருவாக வேண்டும். மனிதரை உயர்ந்தவர், தாழ்ந்தவர், சிறியவர், பெரியவர் என வேறுபடுத்தி பிரித்து சமநீதி வழங்க மறுக்கின்ற சமுதாயம் மறைந்து புதிய உலகம் உதித்திட வேண்டும். சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் உழைத்திட வேண்டும். ஜெபிப்போம். இறைவா, மனிதர் அனைவரும் உம் பிள்ளைகளே என்பதை மறவாமல் அனைவருக்கும் மதிப்பளித்து வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.